ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். இடைநிலை மற்றும் பட்டதாரி ஆசிரியர் பணி நியமனம் சம்மந்தமான மிக மிக முக்கியமான ஒரு செய்தி வந்து பார்த்தீங்கன்னா விகடனில் ரிலீஸ் ஆகிருக்கு. அது என்னங்கிறது முழுசாக அந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையிலேருந்து எந்த ஒரு தகவல் இருந்தாலும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அது என்ன செய்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2012க்கு பிறகு இடைநிலை ஆசிரியர்கள் நியமிக்கப்படவே இல்லை. 13 ஆண்டுகளாகின்றன. முதுநிலை பட்டதாரி ஆசிரியர்களை நியமித்து 5 ஆண்டுகளாகின்றன. பள்ளி மேலாண்மை குழுக்கள் மூலம் ரூபாய் 12,000 சம்பளத்துக்கு ஆசிரியர்களை நியமிக்கிறார்கள். முதுநிலை ஆசிரியர்களுக்கு ரூபாய் 18,000 சம்பளம், அதுவும் எப்போதும் பறிபோகலாம் என்பதை ஒப்புக்கொண்டவர்களுக்குத்தான் வேலை. சொற்ப சம்பளத்துக்கு தற்காலிகமாக பணியாற்றும் ஓர் ஆசிரியர் மாணவர் நலனில் எப்படி அக்கறை காட்டுவார்? அழிவின் விளிம்பில் அறிவு சின்னங்கள், நூற்றாண்டு கொண்டாடும் அரசு பள்ளிகளின் சோகம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்த விகடனில் ஒரு முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகிருக்கு. மேலும் இது மாதிரியான டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை தொடர்பான செய்திகளுக்கு நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். நன்றி.